யாராவது ஒரு லேடி ஆடியன்ஸ் வரலாமா? ஹூஸ் ரெடி டு கம் த ஸ்டேஜ்? ப்ளீஸ் கம் ஆன் த ஸ்டேஜ். யாராவது ஒருத்தர். மேடம் வாங்க ப்ளீஸ், கமான் கமான். கிளாப் பண்ணுங்கள் மேடம்க்கு. கேட்கல. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் யூர் கிளாப்பிங். தேங்க்யூ தேங்க்யூ. லாஸ்ட் ஒரு மேஜிக் வந்து மைண்ட் ரீடிங். ஒருத்தருடைய மைண்டை எப்படி நம்ம ரீட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஒருத்தருடைய மைண்டை ரீட் பண்ணுறது நம்மளுக்கு வாழ்க்கையில் ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா? கஷ்டமாக இருக்குமா? ஈஸியாக இருக்கும். யார் பேட் யார் குட்டுன்னு தெரிஞ்சிக்கலாம்ல. பேடாக இருக்கவங்ககிட்ட நம்ம கண்டினியூ பண்ணலாம், குட்டாக இருக்கவங்ககிட்ட கட் பண்ணிடலாமா? பேடாக இருக்கவங்கள கட் பண்ணிட்டு குட்டாக இருக்கவங்ககிட்ட கண்டினியூ த ரிலேஷன்ஷிப். அதனால் இப்போது மேடமுடைய பிரெயினை ஜஸ்ட் ஒரு ரிஃப்ராக்ஷன் செகண்ட் நான் எடுக்க போகிறேன். என்னுடைய சொல்கிற பேச்சு மட்டும் அவங்க கேட்க போகிறாங்க. ஓகே ரைட் சார். இதில் ஏதாவது பேப்பர் இருக்குமா சார்? சார் அந்த பேப்பர் கொடுங்களேன். அப்படியே பென் கொடுங்க. பென். ஓகே, இங்கே மொத்தம் எத்தனை திங்ஸ் இருக்குது மேடம்? சில்க், கிஃப்ட் பாக்ஸ், பாட், ஃப்ளவர், மேஜிக் கார்ட், கோகோ கோலா பாட்டில். மொத்தம் 6 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஓகே, இந்த 6 திங்ஸை வச்சு தான் இப்போ ஒரு மேஜிக் பண்ண போகிறோம். எனக்கு ஆப்போசிட்டில் வந்து இல்லைங்க மேடம். ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். கண்ணை மூடிக்கிங்க. சிரிச்சாதீங்க. சிரிச்சா கேட்டாக மாறிடுவீங்க. ஓகே ரைட். ஓப்பன் யுவர் ஐஸ். ஓகே, இங்கே மொத்தம் 6 பொருள் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு 3 பொருள் திங்க் பண்ணி எடுங்க. ஏதாவது ஒரு 3 பொருள் எடுத்துருங்க அதிலேருந்து. 1 2 3. ஓகே, நீங்கள் செலக்ட் பண்ணது இந்த 3 தான். ஓகேவா? ரைட். அந்த 3மே அப்படியே லைன் அப் பண்ணுங்கள் மேடம். லைனில் வைங்க. இப்போ பேலன்ஸ் என்னென்ன இருக்குது மேடம்? கிஃப்ட் பாக்ஸ், வாட்டர் பாட்டில், ஃப்ளவர். ஓகே, ஃப்ளவர், கிஃப்ட் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் இருக்குது. 6 இருந்துச்சு, அதில் 3 எடுத்துட்டாங்க. மீதி 3 வச்சுருக்கிறாங்க. இந்த 3ல் இருந்து தான் ஃபைனல் மேஜிக் வரப்போகுது. இப்போ நீங்கள் கண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு 2 திங்ஸ் எடுக்க போகிறீங்க. அது என்ன திங்ஸ் எடுக்க போகிறீங்களோ மைண்டில் சொல்லணும். என்கிட்ட வாயில் சொல்லாதீங்க. ஜஸ்ட் மைண்ட்லேயே மனசுக்குள்ளே சொல்லிக்கிங்க. உங்கள் ஒரு ஃபிங்கர் மட்டும் நீட்டுங்க. ஒரு ஃபிங்கர். கண்ணை முடிக்கிங்க. மைண்டில் பேசுங்க. ஏதாவது 2 திங்ஸ் மட்டும். இன்னும் சவுண்டாக பேசுங்க. ஓகே, ஓப்பன் யுவர் ஐஸ். ஓகே, ஏதாவது 2 பொருள் எடுங்க. ஓகே சார், கொஞ்சம் கிட்ட வாங்க. அப்படியே நீங்கள் தான். இந்த 2ல் ஏதாவது ஒன்று நீங்கள் அவர்கிட்ட கொடுக்கணும். எதை கொடுப்பீங்க? ஏதாவது ஒன்று கொடுக்கணும். எதை கொடுப்பீங்க? ஏதாவது கொடுக்கணும். எப்படி கொடுப்பீங்க? ஓகே, நம்ம யாருக்காவது ஒன்று கொடுத்தா அதோட பேர் என்னது? ப்ரெசன்டேஷன், கிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். பரிசுன்னு சொல்லுவோம். ஓகே, எனக்கு இவங்க இதுதான் கொடுப்பாங்கன்னு முன்னாடி தெரியுமா? தெரியாது. நான் வந்து ஆல்ரெடி ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். பட் அது இதுவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். இதில் என்ன எழுதியிருக்குன்னு படிங்க மேடம். ஓப்பன் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் எழுதியிருப்பேன் பாருங்கள், கீழே அந்த பக்கம். கிஃப்ட் பாக்ஸ். கிஃப்ட் பாக்ஸ். கிஃப்ட் பாக்ஸ் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணது அவங்க கிஃப்ட் பாக்ஸ் தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி இருந்துச்சு மேஜிக்? ரசிச்சிங்களா? ஆடியன்ஸில் யாராவது கார்டு வச்சுருக்கீங்களா? ப்ளீஸ் ஒரு ஏடிஎம் கார்டு தான் கொண்டு வாங்க. யார்ட்டுமே ஏடிஎம் கார்டு இல்லையா? கமான் ப்ளீஸ். ஏடிஎம் கார்டு வாங்க வாங்க, மேலே வாங்க. அப்படியே சாருக்கு ஒரு கிளாப் பண்ணிடுங்க ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வாங்க சார். இப்போ நம்மளுக்கு கேஷ் வேணால் நம்ம எங்கே போகணும்?
பேங்க். இங்கே பேங்க் இருக்கா? இல்லை எய்தர் ஏடிஎம் கார்டு இருக்குது, ஏடிஎம் மிஷின் அது இருக்கணும். ஏடிஎம் மிஷின் இருக்கா? இங்கே புத்தக திருவிழா தான் நடந்துகிட்ருக்கு. இந்த புத்தக திருவிழாவில் நம்ம ஒரு ஏடிஎம் பேங்க்கை கொண்டு வர போகிறோம். சாருடைய ஏடிஎம் கார்டை போட்டு அவருடைய அக்கௌண்ட்லேருந்து கேஷை வித்ட்ரா பண்ண போகிறோம். எடுத்துடலாமா? ஆர் யூ ரெடி? சத்தம் இல்லை. வெரி குட், ரெடி. ஓகே. இந்த ஏடிஎம் மிஷின்லேருந்து நம்ம கேஷ் எடுத்திருக்கோம். எவ்வளோ எடுத்திருக்கோம் பார்க்கலாமா? சார் கவுண்ட் பண்ணுங்கள். 3000 சார். 3000 ருபீஸ் சாருக்கு கொடுத்துடலாமா? இல்லை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடலாமா? யார்கிட்ட? நம்ம இந்தியன் சிட்டிசன் இல்லையா? இந்திய குடிமகன் எப்படியா செய்வோம்? இது இல்லீகலாக எடுத்திருக்கோம். இந்த பேக்கில் இருந்து எடுத்த கேஷ் வந்து தவறானது, அரசாங்கத்துக்கு தெரியாமல் எடுத்திருக்கோம். திரும்பவும் அரசாங்கத்துக்கே கொடுத்துடலாமா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துடலாமா? ஓகே, உள்ளே போட்டுருங்க.
தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.